அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம 4 மாசமா எதுக்காக வேலை செய்தோம், அது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஒரு சந்தோஷமான நாள். அதே சமயம் நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஆனாலும் கட்சி என்ன சொல்லுறதோ அதை நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. இந்த சிறப்பு கூட்டத்தை தலைமை தாங்க நம்ம அருமையான தலைவர் அண்ணாமலை அவர்கள். திரும்பியும் இது போல ஒரு தலைவர் கிடைப்பாரா கட்சியில? அதுதான். ஆனாலும் ரொம்ப அருமையான மனிதர். கென்யால இருந்து காஷ்மீர் வரலும் 2 நாளா கேட்டுட்டு இருந்தாங்க, இன்னாச்சு அண்ணாமலைக்கு, இன்னாச்சு அண்ணாமலைக்கு. நான் சொன்ன அண்ணாமலை கொண்டாடுங்க, இப்போ ஐஜியா இருக்கிறாரு, டிஜிபி போறாரு, ப்ரமோஷன்ல போறாரு. அவருக்கு ஒண்ணுமே ஆகல. ஐஜில இருந்து டிஜிபி போறாரு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ நம்ம கட்சியில யாரும் ஒண்ணுமே மேலதான் போக முடியாட்டும், அவங்களுக்காக நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்லை. நம்மள சந்தோஷமா அருமையான மனிதர். அதே போல இவர் போன் பண்ண நீங்க கேட்கறது, நான் உங்களோட பிள்ளை யாரு, நயினார் அவர்கள். அந்த இதுதான் வரும், அந்த கோஷம் தான் வரும் போன்ல. அவர் நம்மெல்லாம் அவரோட பிள்ளைகள். கண்டிப்பா நம்மள சந்தோஷமா பாத்துக்குவாரு. அது நம்மளோட கேரண்டி. அது கண்டிப்பா செய்வார். அரவிந்த் மீனன் ஐயா அவர்கள் அருமையான மனிதர். அவருக்கு எத்தனை கமிட்டியில் அவர் மெம்பர் அவருக்கே தெரியாது. அத்தனை கமிட்டி மெம்பர் அவர். சுதாகர் ரெட்டிக்கு சொல்ல வேண்டியதில்லை. தமிழ்நாடு நம்ம சொந்த சில ஊருக்கு நம்ம போயிருக்க மாட்டோம், பட் அவரு போவார். அருமையான மனிதர் ஐயா. இவர் தருண் சுக் தெலங்கானாக்கு இன்சார்ஜா இருந்தாரு. அங்க ஒண்ணுமே இல்ல, ஆட்சி கொண்டாந்தாரு. அங்க 3% இருந்து 30% கொண்டாரு. திரும்பி தமிழ்நாடுக்கு அது போல நம்மளுக்கு நடக்கும். அருமையான மனிதர் கிஷன் ரெட்டி அவர்கள். ஏற்கனவே நம்ம தேர்தலுக்காக நம்மளோட இருந்தவர், ரொம்ப அறிமுகமானவர். கம்ப்ளீட் ஆந்திரா தமிழகம் ஒன்னாப்போ தலைவராக இருந்தவர். அமைச்சர் ஐயா முருகன் அவர். நம்ம பிரதமரோட ஒரு வேஷ்டி கட்டி கூட போறப்ப நம்மளுக்கே பெருமை இருக்கும். வேஷ்டியோட போவார் இவர். ஃபாரின் போனா கூட வேஷ்டி போவார். அருமையான மனிதர் இவர். வாழும் காமராஜர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே. தாமரை மலர்ந்தே தீரும், அது மலர்ந்தே தீரும், மலரும். அம்மா அம்மா ரொம்ப நன்றி. உங்களோட கோஷம் இன்னும் காதுல கேட்டுட்டே இருக்கு. பாரு, நான் ராஜா பேர் சொல்ல போறேன். பாத்தியா இப்படி ஆடுதில்ல, தர ஆடுதில்ல. ஐயா ராஜா பயமா இருக்கு. அம்மா வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க எங்க டெல்லியில. அது இன்னும் அப்படியே கனவு போல இருக்கு. அருமையா இருந்தது. வேறு நாச்சியாரோட இது என்ன சொல்றது, நான் ஒரு 1000 பேர் சொல்லிருப்பேன். அருமையான நிகழ்ச்சி. இவர் விபி துரைசாமி. உங்களுக்கு யாருன்னா கல்யாணம் ஆகலன்னா அவர் பேச்சை கேட்ட பிறகு ஒரு கல்யாணம் போறதுக்கு ஒரு ஆசை வந்துடும். அது போல பேசுவார் இவர். அது கொஞ்சம் பாத்துக்கீங்க. யாரு கல்யாணம் ஆகலையோ அவர் பேச்சு கேட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு கல்யாணம் மேல ஆசை வரும். ஐயா KP ராமலிங்கம் இவர் கெனானவங்க இல்ல, அது போல எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மாவோட காலத்திலிருந்து இவரை பேச்சு கேட்கறதுக்கு நிறைய பேர் போவாங்க. நரேந்திரன் அருமையான சகோதரர், எங்களோட எத்தனோ வருஷமா கூட இருந்தவர். எந்த ரத யாத்திரைனா இவர் தான் கூட இருப்பார். கருநாகராஜர்
நாகராஜனாவே நம்ம என்னது சிவனோட அதான் சார் ஐயா அவர் சொல்றாரு 3 நிமிஷம் தான் கொடுத்துறாங்க பேரு. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் பேர் சொன்ன போல கேட்டுக்கீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அது கரெக்ட் கரெக்ட். எஸ் எஸ் சார், எஸ் சார். இந்த மனிதர் சார் 2 minutes only. இவர் எஸ்பி ஆன பிறகு, ரிட்டையர் ஆன பிறகு மேங்களூர் போனாரு. அன்னைக்கு அந்த போலீஸ் அங்க இருக்கிற எஸ்பி சொன்னாரு, 2 மணி நேரம் நீங்க வந்து உள்ள இறங்க சார், எங்க வீட்டுல இறங்க, வெளியே வராதுங்கன்னாரு. ஏன் சொல்லாருன்ட்டு நாங்க அவங்க வந்து கேட்டாங்க. ஐயா இன்னைக்கு வந்து முதல்வர் வர்றாரு, கர்நாடக சிஎம் வர்றாரு, நீங்க வந்து தெரிஞ்சா கூட்டம் எல்லாம் உங்ககிட்ட வந்துடும், அப்ப சிஎம் கிட்ட யாருமே இருக்க மாட்டாங்க. அது போல கூட்டத்துக்காகவே இவர் பிறந்தவர், எங்க போனாலும் கூட்டம் இவரோடு. அவர் நம்ம வருகன்ட்டு ஐயா நீங்க வந்து உங்களோட சார் Annamalai ji sir, it is your stage. You share with our experience, all your guidance to us, please. அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சரித்திரத்திலே பதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளில் நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே 1980 ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஜனசங்கத்திற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியாக மாறிய பிறகு கடுமையான சோதனைகள் எல்லாம் சந்தித்து நாட்டினுடைய இறையாண்மைக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் நாட்டிற்காக போராடி, வடகிழக்கு பகுதியாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், அனைத்து இடத்திலும் கூட இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றுவதற்காக, குடும்ப ஆட்சியை தவிர்த்து நேர்மையானவர்களை மன்றத்திற்குள் அனுப்புவதற்காக, ஒரு நல்லாட்சியை அளிப்பதற்காக எப்பொழுதும் பாடுபட்ட ஒரு கட்சி. கட்சி சாதாரண தொண்டர்களை தலைவர்களாக ஆக்கி அழகு பார்த்து அதன் மூலமாக வளர்ந்த ஒரு கட்சி. வேற எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு அடிப்படை வித்தியாசம் பாரதிய ஜனதா கட்சிக்கு. ஒரு தொண்டரை கண்டுபிடித்து அந்த தொண்டருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து, அந்த பொறுப்பின் மூலமாக கட்சியும் வளர்ந்து நாட்டையும் வளர்த்தி இன்று 2025 மூன்றாவது முறையாக தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்க. பல மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம். நேற்று தமிழகத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரும் பொழுது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ இன்னும் பெரிதாக இருக்கிறது, இன்னும் பலமாக இருக்கிறது. 2026 நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையை நேற்றைய நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி விதைத்திருக்கிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு இன்னொரு முன்னெடுப்பை நாம் எடுக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் சாட்சியாக ஒரு புதிய தலைவரை இன்று நாம் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம். நம்முடைய தலைவர்கள் சொல்ல இருக்கின்றார்கள். இந்த புதிய தலைவர் அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு நம்ம எல்லாம் வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு கொண்டு வந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீய ஆட்சியை, தீய சக்தியை அகற்றுவதற்கு நாம் அறிவிக்கக்கூடிய தலைவர் அவர்கள் முன்னோடியாக இருப்பார். அதற்காகத்தான் நாம் எல்லாம் இங்கே இருந்திருக்கின்றோம். அதனாலதான் நான் சொன்னேங்க, சரித்திரத்திலே இது பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். இந்த அற்புதமான நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கூட இந்த நேரத்திலே நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம்முடைய தேசிய தலைவரின் சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் ஐயா தருண் சுக் அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர்கள் சார்பாக இந்த மாநில தலைவர் தேர்தல் நடத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய பார்வையாளராக இருந்து நம்மை வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய
அருமை அண்ணன் அரவிந்த் மேனன் அவர்கள், அருமை ஐயா சுதாகர் ரெட்டி அவர்கள், அதே போல நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா மூத்த தலைவர்கள், நம்முடைய மத்திய இணையமைச்சர், இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கால் பதிப்பதற்கு 2021 மிக முக்கியமாக இருந்த வேல் யாத்திரை நாயகன் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர்களாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி பல சோதனைகள் எல்லாம் கடந்து கட்சியை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய, இதற்கு முன்பு நம்முடைய மாநில தலைவர்களாக இருந்து பணியாற்றியவர்கள் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், மாநில தலைவராக மட்டும் இல்லாம நம்முடைய மத்திய அமைச்சராகவும் இருந்து சோதனையான காலகட்டத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்துறவங்க, ஐயாவுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்து 2 மாநிலத்தினுடைய ஆளுநராக பணி செய்து இன்று ஒரு சாதாரண தொண்டனாக நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணனுக்கு பதவி இருக்கோ பொறுப்பு இருக்கோ, எப்பொழுதும் ராஜாவாக இருக்கக்கூடிய முன்னாள் தேசிய செயலாளர் ஐயா ஹெச் ராஜா அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மதிப்பு மிகுந்த நம்முடைய மகளிர் அணியினுடைய தேசிய தலைவியாக இந்தியா முழுவதும் இன்னைக்கு தமிழ் பெண்களுக்கு ஒரு பெரிய மரியாதை. எங்க போய் பார்த்தீங்கன்னா புடவை தான் எல்லாரும் கட்டுறாங்க நார்த் இந்தியாவில். அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எல்லாம் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை எடுத்து சென்றிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் பகுதியினுடைய எம்எல்ஏ அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா மூத்த தலைவர்கள், மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அணிப்பிரிவினுடைய தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் 67 மாவட்டத்தினுடைய புதிய தலைவர்கள் இருக்கின்றார்கள். 67 மாவட்டத்தை இதுவரை நடத்தி கொண்டு வந்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்த நம்முடைய தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். பழைய தலைவர்கள் என்று சொல்வதை விட இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள். மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றார்கள். தமிழகத்தினுடைய பல பகுதியில் இருந்து தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இது கொண்டாடப்பட வேண்டிய நாள். நேற்று நாம 43 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க, கிட்டத்தட்ட 48 லட்சமே இருக்கிற ஃபார்ம் ஃபில் பண்ணவங்களை விடுங்க, மொத்தமாக பதிவு செஞ்சவங்க முதல் ஃபேஸ்ல உறுப்பினர் சேர்க்கையில் 48 லட்சம் பேர் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நம்முடைய தலைவர் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதை ஒரு மனதாக முடிவு செய்து நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகம் கமலாலயத்தில் எல்லா மூத்த தலைவருடைய முன்னிலையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முழு மனதாக 48 லட்சம் தொண்டர்கள் சார்பாக அவர் ஒருத்தர் மட்டும்தான் வேட்புமனுவே தாக்கல் பண்ணாங்க. ஒரே ஒருவர் மட்டும்தான் வேட்புமனுவை தாக்கல் பண்ணாங்க. அதை முறைப்படி நம்முடைய தலைவர்கள் சற்று நேரத்தில் அறிவிப்பாங்க. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய வாழுகின்ற காந்தியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா எம்ஆர் காந்தி அவர் உட்பட நம்முடைய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சொந்தங்களே, ஒரு புதிய தலைவரை நம்முடைய கட்சி நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நாம் இழந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் இந்த நேரத்தில் இந்த மண்ணில் யாரெல்லாம் உயிரை கொடுத்து இந்த கட்சியை வளர்த்துறாங்களோ அவர்களை ஒரு நிமிஷம் நாம் எல்லோரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா எல்லோருடைய ஆன்மாவினுடைய சாட்சியாக நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். நீங்க சாதாரணமா நினைச்சிடக்கூடாதுங்க, இந்த கட்சிக்கு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு ஆன்ம சக்தி இந்த கட்சிக்கு இருக்குதுங்க, ஒரு ஆத்ம பலம் இருக்கு. அந்த ஆத்ம பலம் தான் இந்த கட்சியை வழிநடத்துகிறது, இந்த தேசத்தை வழிநடத்துது. இந்த நேரத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய ஆடிட்டர் ஐயா ரமேஷ் அவர்கள் உட்பட இந்த கட்சிக்கு யாரெல்லாம் உயிர் கொடுத்தார்களோ எல்லோரையும் ஒரு நிமிடம் நினைத்துக் கொள்கின்றேன். நம்முடைய முன்னாள் மாநில தலைவர்கள் வேறு வேறு பொறுப்பில் இருந்து யாரெல்லாம் இன்று நம்மோடு இல்லையோ இறைவனோடு இருக்கிறாங்களோ அவர்களையும் ஒரு நிமிஷம் நான் நினைச்சுக்கிறேன். அவர்களுடைய ஆத்மா எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய கனவு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு. இந்தியாவில் தொடர்ந்து நாம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பது அவங்களுடைய கனவு. நரேந்திர மோடி ஐயாவை போல் அற்புதமான ஒரு யுக புருஷர்கள்
இந்த கட்சியையும் நாட்டையும் வழிநடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். இன்னைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த நேரத்தில் ஒரே ஒரு முடிவோடு அமர்ந்திருக்கின்றோம். 2026 இந்த தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்தை துடை தெரிந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முடிவில் இருக்கும். நம் கண் முன்னால் இருப்பது ஒரே ஒரு இலக்கு, வேற எதுவும் கிடையாது. அந்த இலக்கை நோக்கி போகும் பொழுது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் வர சகஜம்தாங்க. அதனால நம்ம ஸ்பீட் பிரேக்கரை பார்த்து அது ஸ்பீட் பிரேக்கர்னு பேசுறதை விட, அந்த ஸ்பீட் பிரேக்கர் எதுக்காக வருதுன்னா, அங்கே வண்டியினுடைய வேகத்தை குறைத்து சரியான திசையில போறமான சரி பண்றதுக்கு தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் வருது நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா ஒரு கூட்டணியோடு இருக்கின்றோம், ஒரு பலம் வாய்ந்த கட்சியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எல்லாம் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியை வழிநடத்துறாங்க. நேற்று நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் சொன்னது போல, தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். அதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். எந்த திசையில போறோம், எந்த பாதையை நோக்கி போறோம். ஏன்னா இன்னைக்கு நமக்கு இலக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும். இலக்கு சரி, பாதையும் சரி. இன்னும் 9 மாசம் எந்த பாதையில போக போறோம்? தலைவர் கிடைச்சிட்டாங்க, அந்த பாதையில் நம்மளை கூட்டிட்டு போறாங்க. இலக்கும் தெரியும், பாதையும் தெரியும். பயணிக்க வேண்டிய தொண்டர்கள் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், இன்னும் ஒரு 5 நிமிடத்துல இந்த அற்புதமான 4 ஆண்டுகளாக உங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. இந்த அற்புதமான கட்சி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் பொறுப்பேற்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னாங்க, தம்பி இந்த கட்சிக்கு ஒரு ஆத்மா இருக்குதுப்பா. எந்த நேரத்தில் எந்த தலைவன் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்பதை அந்த ஆத்மா சரியாக புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அந்த தலைவனை அந்த கட்சி தானாக தேடிக்கொள்ளும் என்கின்ற வார்த்தையை நான் பொறுப்பேற்கும் என்று அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொன்னாங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி 2025 இந்த கட்சி தன்னை வழிநடத்தக்கூடிய தலைவன் அந்த ஆத்மாக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தலைவரை இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அடையாளம் காட்ட போறாங்க. அன்பு சொந்தங்களே, உங்களை எல்லாம் வழிநடத்தியது ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள் நாம் செய்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டன் என்பது என்னை பொறுத்தவரை ஒரு உச்சகட்ட பொறுப்பாக எப்பொழுதும் நான் சொல்லுவேன். அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, எதையும் எதிர்பார்க்காம பணி செய்ய மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி, உயிரை கொடுத்து வேலை பார்ப்பவர்கள் இருக்கக்கூடிய கட்சி, யார் தலைவராக வந்தாலும் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அவர்களோடு பயணம் செய்யக்கூடிய கட்சி. இந்த நேரத்தில் 2021 மே மாசத்துக்கு நான் போறேங்க. அண்ணன் முருகன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்து நம்மை வழிநடத்தி 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்துவிட்டு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் என்னுடைய மந்திரி சபையில முருகன் அவர்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்துக் கொண்ட பொழுது அந்த பொறுப்பை முருகன் ஐயா எனக்கு கொடுத்தாங்க. ஒரு ரிலே லேஸ்ல முன்னாடி ஓடுறவங்க அந்த பேட்டரை என் கையில கொடுக்கறாங்க. நான் வந்த பொழுது உங்க யாருக்கு என்னை தெரியாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் என்னை விட தகுதி வாய்ந்தவர்கள், திறமை வாய்ந்தவர்கள் இந்த மேடையில மட்டுமே 99% மக்கள் என்னை விட திறமையானவர்கள், தகுதியானவர்கள் இந்த மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். எல்லோரும் அப்பொழுது நிறைய தொண்டர்களுக்கு கூட எனக்கு தெரியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தவுடன் இந்த கட்சி இத்தனை தலைவர்கள், திறமையானவர்கள், தகுதியானவர்கள், என்னை விட எல்லா விதத்திலும் மேலே இருப்பவர்கள் முகம் சுளிக்காம எதையும் பேசாம அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு தொண்டர்களாக என் கூட நின்னாங்க. அதை விட பாக்கி என்ன இருக்குங்க? பொன் ராதாகிருஷ்ணன் ஐயாவை போன்றவர், இதற்கு முன்பு இருந்த மிகப்பெரிய தலைவர்கள். ஒரு வார்த்தை சொல், அரசியல் அனுபவம் கிடையாது, அவருடைய வயதுல பாதி வயது எனக்கு சில பேர் தொடர் இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய கட்சி இன்னைக்கு நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு மனதாக முழு மனதோடு அவருக்கு பின்னால் அணிவகுத்து ஒரு படையாக நின்று 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வருவது மட்டுமே ஒரே இலக்காக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்கள், இன்னைக்கு நம்முடைய புதிய தலைவராக நேற்று வேட்புமனு தாக்கல் செய்து அதை ஐயா கிஷன் ரெட்டி அவர்களும்
ஐயா தருண் சுக் அவர்களும் அந்த வேட்பு மனுவை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சரியாக இருக்கிறதாக தேசிய தேர்தல் அதிகாரி ஐயா லக்ஷ்மண் அவர்களுக்கு சொல்லி நம்முடைய தேசிய தலைவர் எல்லோருடைய அனுமதியை பெற்று இப்ப நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது. அண்ணன் தருண் சுக் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றதற்கான அந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய புதிய தலைவராக நம்முடைய மாநில தலைவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சுதாகர் ரெட்டி அவர்கள் கட்சியினுடைய உறுப்பினர் துண்டை அணிவித்து திருப்பதி ஏழுமலையானுடைய பிரசாதத்தை அளிக்க இருக்கின்றார்கள். அவருடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும். இந்த கட்சியை சிறப்பாக அவர் வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி அவர் ஆட்சி மன்றத்தில் அமர வைக்க வேண்டும் என்பதற்காக பிரசாதத்தை கொடுக்க இருக்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, நம்முடைய மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களையும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எல்லாரும் எந்திரிச்சு நின்று கரகோஷத்தோடு அவரை வரவேற்று அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வெல்க வெல்க வெல்கவே, வெல்க வெல்க வெல்கவே, பாரத் மாதா கி. ஐந்து முறை தேர்தல் களத்தில் வாங்கண்ணா.
5 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 3 முறை வெற்றி பெற்று 1 முறை தமிழகத்தில் அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றிய நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடியவர். 2 முறை பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட்டவர். எல்லோராலும் அன்போடு செல்ல பிள்ளையாக பண்ணையார் என்று அழைக்கக்கூடிய திருநெல்வேலி சீமையை சார்ந்தவர். அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு, நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு நாம் எல்லோரும் எப்பொழுதும் துணையாக நின்று ஒரு வலுவான ஒரு குழுவாக நின்று அவர் பின்னால் அணிவகுத்து நின்று அவர் நம்மை வழிநடத்தி 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அவர் பாடுபடும் பொழுது அயராது நாமும் பாடுபடுவோம் என்று உறுதியேற்போம். மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும், முக்கியமாக வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் உங்களை வழிநடத்தியதற்காக 4 ஆண்டுகள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க. அதற்காக என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. நன்றி தலைவா. புது தலைவருக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்து தெரிவிக்க எச்சராஜா அவர்களை அழைக்கிறேன். மன்னிக்கணும். அடுத்தபடியாக கிஷன் ரெட்டி அவர்கள் வாழ்த்து தெரிவிப்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி சார். வாங்க. भारत माता की, भारत माता की जय श्री राम, जय श्री राम। राम लक्ष्मण जानकी, जय बोलो हनुमान की। राम लक्ष्मण जानकी। आज हनुमान जयंती, टुडे इज हनुमान जयंती। राम लक्ष्मण जानकी। சகோதரா சகோதரர்களை எல்லோருக்கும் வணக்கம். Today successfully we conducted state president and national council member organizational elections. Ours is the only party every 3 to 4 years between organization elections we conduct. This term also we completed polling booth committee, mandal committee, district committee, and state president and state council member, and now national council members also. I am going to declare all the elected national council members list. National council member from Tiruvallur, Sri Elumalai. Chennai North, S. Satish Kumar. Chennai South, Madam Srimati Tamilasai Soundarajan. Chennai Central, P. Dolphin Sridhar. Sri Perambadur, J. Loknathan. Kanchipuram, Dr. C. Nateshan.
Arakkonam, Narayanan Tirupati, Vellore, P. Karthikeyani, ex-mayor, Krishnagiri, K.S. Narendran, Dharmapuri, ex-MP, C. Narasimhan, Tiruvannamalai, Sri C. Elumalai, Arani, K. Venkateshan, Vilupuram, S. Shivaprakasham, Kalakurchi, Sri Ashok Jain, Salem, N. Annadurai, Namakkal, Dr. K.P. Ramalingam, Erode, Dr. P. Kanaka Sabhapati, Tirupur, Srimati Vanati Srinivasan, Nilagiri, Dr. L. Murugan, Honorable Minister, Coimbatore, K. Annamalai, Pollachi, A. Muruganandam, Dindigal, K. Tirumalai Swami, Karur, Karate R. Tyagarajan, Tiruchirappalli, Vinoj P. Selvam, Yuva Morcha, Perambalur, A.G. Sampath, Kadalur, R.C. Pal Kanakaraj, Chidambaram, Dr. S.D. Prem Kumar, Malayadurai, Dr. S.G. Surya, Nagapattinam, M. Paliniyappan, Purachi Kavi Dasan, Tanjavur, M. Muruganandam, Shivagangai, H. Raja, Madurai, Professor Ramasrinivasan, Teni, A. Ashwadhaman, Virudnagar, Karunagarajan, Ramanathapuram, Katali Narsinga Perumal, Thoothukudi, Dr. Shashikali Pushpa, Tenkashi, A. Maharajan, Tirunelveli, R. Sharat Kumar, Kanyakumari, Senior Leader Sri Ponnu Radhakrishnan, National Council Member from Clusters, Tiruvallur Kanchipuram Cluster, V.P. Doraiswamy, Chennai North, Chennai South Cluster, Sumati Venkatesh, Chennai Central, Sri Perambadur, Srimati Meenakshi, Arakkonam, Vellore, Dr. Ananda Priya, Krishnagiri, Dharmapuri, Pramila Sampath, Tiruvannamalai, Aranis Cluster, Dr. Daishi Charan, Villapuram Chidambaram Cluster, S. Palanivel Swami, Kalakurchi, Salem Cluster, Professor Rajya Lakshmi, Namakkal, Erode, Kulaivani, Vijay Kumar, Tirupur, Coimbatore, Dr. D. Malar Khodi, Pollachi,
Dindigul cluster Syed Ibrahim, Karur Tiruchirappalli Kavita Srikanth, Perambalur Kadalur cluster Dr. Shivakami Paramashivam, Nagapatnam Tenkashi cluster V. Balaganapati, Tanjapur Mailadurai cluster Girija Manohar, Shivagangai Madurai cluster Uma Anandan, Teni Virudnagar cluster K. Neliyamal, Ramanathapuram Tuticondi cluster और उमारती, तिरुवेन्नुलूर कन्याकुमारी क्लस्टर एम मीना देव, नीलगिरी ये सौंदर्य पांडियन. This is the all National Council members elected from all the Parliament constituency wise. I once again congratulate all the party workers and just before President, now former President Sri Annamalai, for his hard work, his dedication, discipline, and also I thank all the workers under leadership of the Annamalai. With the dedication, all the workers did hard work to strengthen the party in Tamil Nadu. I am also request all the workers. Today, we elected new President Nayanar Nagendra ji. I request all the workers, same enthusiasm, same commitment, same courage. We should work under leadership of the Nayanar Nagendra. I also request the people of Tamil Nadu, save Tamil Nadu, support and elect BJP NDA. Thank you very much. Bharat Mata Ki. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஐயா தருண் சுக் அவர்கள் புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்ட நயினார் நாகேந்திர அவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். स्टेज पर उपस्थित पार्टी की लीडरशिप, नवनियुक्त पार्टी के अध्यक्ष नागेंद्र जी, अन्नामलई जी, अरविंद जी, मेरे मित्र किशन रेड्डी जी, सुधाकर जी और उपस्थित सभी भाई और बहनों, अभी आपके साथ प्रदेश की लीडरशिप ने बात करनी है. मैं ज्यादा समय आपके बीच में नहीं रहूंगा, लेकिन आपको बधाई देता हूं. पिछले 24 घंटों में तमिलनाडु का मौसम बदल गया है. यह बदला हुआ मौसम बता रहा है कि डीएमके जा रही है, एआईडीएमके बीजेपी आ रही है, एनडीए की सरकार आ रही है. आप सभी कार्यकर्ताओं को हार्दिक शुभकामनाएं. तमिलनाडु की आने वाली सरकार की नींव कल गृह मंत्री अमित शाह जी यहां रख के गए हैं. नींव उन्होंने रख दी है. नरेंद्र मोदी जी ने खाका खड़ा कर दिया है. हम सब कार्यकर्ताओं को मिलकर डीएमके की सरकार को फेयरवेल पार्टी देनी है, ताकि तमिलनाडु की जनता को भ्रष्टाचार, वंशवाद, अहंकार से मुक्ति मिले और तमिलनाडु आगे बढ़ सके. इन्हीं शुभकामनाओं के साथ आपका बहुत बहुत धन्यवाद. नई टीम को, नए चुने हुए सभी राष्ट्रीय परिषद के सदस्यों को
और नवनियुक्त अध्यक्ष को बहुत 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 बधाई। अब समय रुकने का नहीं है। चरेवेती चरेवेती चरेवेती, जहां से अन्नामलई जी ने पकड़ा था अपने सीनियर से, आज वो पार्टी वहां से आगे बढ़ाते हुए नगेंद्र जी को सौंप के जा रहे हैं। और हमें पूरा विश्वास है कि आपकी लीडरशिप में एनडीए की सरकार भी बनेगी और लोकसभा में 2029 में एनडीए 100% सीटें यहां से जीतेगी। इन्हीं शुभकामनाओं के साथ बहुत बहुत धन्यवाद। அடுத்தபடியாக ஐயா எச் ராஜா அவர்கள் வாழ்த்து சொல்ல வரவேற்கிறேன். தற்சமயம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, என்னுடைய நீண்ட நாள் நண்பரும் தேசிய பொதுச் செயலாளருமான திரு தருண் சுக் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்களே, இணை பொறுப்பாளர் எவர் ரெடி சுதாகர் ரெட்டி அவர்களே, முன்னாள் மாநில தலைவரும் மிக துடிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியை 4 ஆண்டுகள் நடத்தியவருமான அருமை சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் முன்னாள் ஆளுநர் சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, மகர் அணியினுடைய தேசிய தலைவி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே மற்றும் மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, 4 ஆண்டுகள் கட்சியை திறம்பட நடத்தி இன்றைய தினம் மிக அனுபவம் மிக்க திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் பொறுப்புகளை திரு அண்ணாமலைஜி அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். 25 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு தனிப்பட்ட முறையிலே நண்பராக இருந்து நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலகட்டத்திலே தொழில்துறை அமைச்சராக மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய மந்திரி சபையில் இருந்து பணியாற்றிய அரசியலிலே நீண்ட அனுபவம் கொண்ட திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்றைய தினம் மாநில தலைவராக பொறுப்பேற்று இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு அதிசயமான பார்ட்டி. பிஜேபி சொன்னா இட் இஸ் எ பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். ஏனென்று சொன்னால் நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாள் தலைவர் கடந்த 5 நிமிடங்களுக்கு முன்னால் வரை தலைவராக இருந்து தமிழகத்திலே துடிப்போடு செயலாற்றியவரும் மேடையிலே இருக்கிறார். இப்பொழுது பொறுப்பெடுத்த அனுபவம் மிக்க தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இப்பொழுது ஒன்றாக இணைந்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றியின் இலக்கை நோக்கி இட்டு செல்ல காத்திருக்கிறார்கள். நீங்க பார்த்தா இது பிஜேபியில் மட்டும்தான் நடக்கும். நீண்ட காலம் ஆகிவிட்ட காரணத்தால் உங்களுக்கு நினைவுபடுத்தும் முகமாக சொல்லுகிறேன். 89க்கு முன்பாக நம்முடைய நிலை என்ன? நாம் இருவர் நமக்கிருவர் என்று நம்முடைய தேசிய தலைவர்கள் அத்வானி வாஜ்பாய் அவர்களை பரிகாசம் செய்கின்ற அளவிற்கு 2 எம்பிக்கள் மட்டுமே இருந்த கட்சி என்று நம்மை அழைத்ததுண்டு. ஆனால் அதை 86 உறுப்பினர்களாக வளரச் செய்ததிலே பாரத பெருந்தலைவர் திரு அத்வானி அவர்களுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. ரத யாத்திரையின் மூலமாக பாரத நாடெங்கும் எழுச்சி ஏற்படுத்தினார். ஆனால் 91 அத்வானிஜி அவர்கள் பொறுப்பிலிருந்து அவர் இறங்கி டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தேசிய தலைவராக பொறுப்பேற்றார். அப்படின்னா இத்தனை நாள் அத்வானிஜி வேலை பார்த்தாரே, அப்படியெல்லாம் யாரும் பேசல. இதுல என்னன்னு சொன்னா, நமக்கு இது பதவி அல்ல. போஸ்ட்னு சொன்னா இட் cannot be shared. It is responsibility. Responsibility can be shared. அதனால
திரு அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து அண்ணாமலை அவர்களே சொன்னது போல ரிலே ரேஸ், அந்த ரிலே ரேஸில் இதுவரை அந்த இதை கொண்டு வந்து பேட்டனை இன்னைக்கு அவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். ஆகவே இதை நாம் இங்கிருந்து மேலே எடுத்து செல்ல வேண்டும். நேற்றைய தினம் நல்ல நாள், பங்குனி உத்தரம். பங்குனி உத்தர தினத்தன்று தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது புதிதாக. இன்னைக்கு நம்மோட குறிக்கோள் என்ன? அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவி தமிழகத்தின் முதலமைச்சராக அவர் இருந்தவரை வேறு யாரும் நெருங்க முடியாமல் இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா அவர்களும் மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக புரிய செய்து அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அதாவது திமுக என்றால் தீய சக்தி, திமுக என்றால் ஊழல், ஊழல், போதை, இதனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட்டாக வேண்டிய அவசியத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த தலைமுறை காப்பாற்றப்பட வேண்டுமானால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தமிழகத்திலே வேறறுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதை மாநிலமாக இருந்தது அனைவருக்கும் தெரியும், பஞ்சாப். ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதை மாநிலம் இது தமிழ்நாடு. ஆகவே இந்த தமிழ்நாட்டிலே எந்த அளவுக்கு மோசம் என்று சொன்னால், நம் வீட்டு குழந்தைகள் ஸ்கூல்ல இருந்து வந்தா அந்த பைக்கட்டை நாம கையை விட்டு தேடுற அளவுக்கு அதுல எதுவும் பொட்டலம் இருக்குமோ, அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு ஆட்சியை தமிழகத்திலே தந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழல் ஆட்சி, போதை ஆட்சி நீக்கப்பட வேண்டும். அதுக்கு மிக பெரிய சாரதிகளாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைந்து இந்த கூட்டணியை வெற்றிக்கு இட்டு செல்வார்கள். அதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய இந்த தேர்தலை மிகச் சிறப்பாக முடித்து கொடுத்திருக்கின்ற திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நம்மளுக்கெல்லாம் வெங்கையா நாயுடு பேசினா இங்கிலீஷ்ல பேசினா கூட நிறைய பேருக்கு புரியும். அதே போலதான் சுதாகர் ரெட்டி இங்கிலீஷ்ல பேசினா அருமையா நம்மளோட சேர்ந்து பேசுற போல இருக்கும், அனைவருக்கும் புரியும். ஐயா சுதாகர் ரெட்டி அவர்களே வாங்க, வாழ்த்து சொல்லுங்க. மரியாதைக்குரிய கிஷன் ரெட்டி ஜி, இந்நாள் மாநில தலைவர், floor leader of assembly, looking very simple but very tactful politician, newly elected president of Tamil Nadu Bharatiya Janata Kachi, Sri Nayanar Nagendran ji, our Singham, முன்னாள் பிரசிடென்ட் அண்ணா மலைஜி, அரவிந்த் மீனன் ஜி, பொன்னார் ஜி, வானதி ஜி, தமிழ்சாய் ஜி, சக்கரவர்த்தி ஜி, ஆர்டர்ட் ஆல்ரெடி, டோன்ட் டேக் நேம்ஸ் பட் ஐ எம் டிவியேட்டிங், சாரி ஃபார் தட். அண்ட் அனைவருக்கும் வணக்கம், மரியாதை சபி மரியாதைக்குரிய சப்கு நமஸ்கார். சகோதர சகோதரர்களை ரொம்ப சந்தோஷம். திஸ் இஸ் லைக் ஏ தீபாவளி. We are celebrating a festival of Bharatiya Janata Kachi. My only appeal, our Abhinava Sardar Patel, Sri Amit Shah ji entered Chennai. He has created the atmosphere for 2026. Tamarai along with ADMK, Achi Nichayam, our Tamarai Ashiyam Sevaye Lachayam. That is our intention. I am appealing Anaitu Nirvahakalum, go to booth, take the oath, do the service, Seva, then Achi Nichayam. That is the appeal I am
taking on behalf of, telling on behalf of this All India BJP committee, we are lucky, we are having a world leader, Narendra Modi ji's leadership, Abhinav Sardar Patel, Amit Shah ji, our good heart President Nadda ji, B.L. Santosh ji, everybody is eagerly, they have conveyed their Valtikal, Nalvaltikal to this gathering at this momentous festival time of our Kutchi festival, where Nayanar Nagendra ji has taken a range from Annamalai ji. This is a continuous process, very limited time, Chakravarti ji told, but Bharatiya Janata Kutchi, Dharmam Kutchi, Bharatiya Janata Kutchi, Sevaye Kutchi, DMK, that Timuka Kutchi, Adharmam Kutchi, Ravana Kutchi, Settlement Kutchi, Gunda Kutchi, Katapanchayat Kutchi, Ulal Kutchi. But our Kutchi, good governance, 11 years, 5th largest economy. Tamil Nadu also, Illam Selvam, Ullam Elvam will win over the hearts of Tamil Makkal under the dynamic leadership of Narendra Modi ji. Rama Lakshman Laika, Kishan Reddy already has given Kishan ji, Rama Lakshman Janaki, Jai Bolo Hanuman ji. Today is Hanuman Jayanti. I am praying Hanuman ji, give enough strength to our team, our dynamic brothers. Ram like Nayanar Nagendra is Ram, Lakshman is Anna Malai. All our, definitely, we will throw Jaisa Ravan ka vada ho gaya. Like that, the DMK is the symbol of corruption. The DMK is the failure of law and order. The DMK is the symbol of Katta Panchayati. DMK is the jail to bail, bail to jail. Half of the cabinet ministers are. It is a shameful, Mr. Stalin ji, Chief Minister Sahab. You have to bartaraf Ponmudi immediately. If you are having any ethics, how negative he spoke about women folk. This is insult to the Tamil Nadu women, not only Tamil Nadu women folk. How can he continue as the minister? Ambedkar ji, constitution we are going to celebrate. If you are really by the people, of the people, for the people, you respect this constitution of Ambedkar, you have to bartaraf Ponmudi right with. From this dais I am demanding. Otherwise you are by the Stalin, of the Stalin, for the Stalin. That democracy prevails, it is up to you. But people of Tamil Nadu will teach a lesson, befitting lesson, in coming 2026 with this dynamic team, this parampara, chalte chalo, chale chalo, ADMK, Bharatiya Janata Party like brothers. I am appealing one and all from now onwards, up to polling booth level, common minimum dialogue, common minimum program against the misrule, anti-corruption, anti-people's policy, corruption rule, and omissions and commissions rule of DMK and Congress party. We have to work hard, not with dialogue, not with conventions, with conviction. I am appealing, Anaitu Nirvahakalum, to go to march to booth, take the oath, do the service, do the seva, then only Achinichayam. Then only we will take the blessings of Uparwala blessings. Because I am compared Ravana Rajya. Now Kurukshetra Yuddham. This side Pandavas. Duryodhana is there, Arjuna is there, Krishna Paramatma blessing. But that side, Dusyasana. Dusyasana there, our Duryodhana there. Here Bhima, not Duryodhana. Bhima is here, Duryodhana there. This is the thing, little bit here and there wording I am sorry to say, because in the Pandavas Bhima, there Duryodhana. DMK, Katta Panchayati, corrupt, undemocratic rule, full of Kauravas. Here, full of Dharma this side, right from Dharmaraju, all blessings are with us, Paramatma with us. With these words, I am conveying Valtikal, Nalvaltikal to our Nayanar Nagendra ji, new president and the entire team, and Anna Malai ji, best wishes. Definitely Anna Malai ji service also. Already Amit Shah ji told, definitely the party will utilize in an effective manner. There is no question of division, but DMK will try through their media.
always trying to poison our intimacy or calm or unity of our NDA alliances. But that will be their dream. We will not give any scope to the DMK and Congress party, who are family-ruled party. In the coming days, combinedly will work in a war foot aspects, definitely. Said by our H. Rajaji and others, we are moving ahead to Manjil. In Hindi, chalte chalo, chale chalo, Manjil baki hai. Still, we have to reach the target. That target is 2026. That is the target to win over the hearts of Tamil Makkal. Then we are going to form NDA government under the dynamic leadership of Narendra Modi ji. With these words, I am praying Lord Hanuman to give enough strength to dethrone this undemocratic DMK and Congress rule from Tamil Nadu, which is the Punya Bhumi, which is the Siddha Bhumi, which is the Karma Bhumi, which has produced Tiruvallar, Subramanya Bharati, Velu Nachiyar, Kumaran, Kodikati Kumaran, so many Bharata Ratnas, APJ Kalam like that. This and Kamaraj Nadar, whoever it may be, which party may be, they have produced. The same Kalimalani ji is commenting, I am concluding Anna Chakravartana in 1 minute. They are saying, how ADMK aligned with the BJP? I am asking Kanimalji sister, what about your father went, Vajpayee ji, how you aligned with Bharatiya Janata Party, you ask? Wherever Kalingar is or your family, then you speak. This is not good. It is a very constructive alliance. Definitely people will bless us moving forward with our hard work. We are a dynamic team which has prepared our Munnal President Annamalai ji, previous President Tamil Sai ji, previous President CPR ji and Ponnar ji, everybody is sitting here. All this is a road map. Chalte chale, already they have given a road. We will move ahead. I am once again conveying my sincere Nalvaltikal to Nayanar ji. Go ahead. Definitely will be a successful president with the blessings of our High Command. And also Kishan Reddy ji is sitting here. And Annamalai ji with you. Arvind Menon ji, everybody. Definitely Tamil Nadu, you are going to see sea of changes. God is which Dharma will win. With these words, Romba Santosham, Nandri Vanakkam. Thank you very much. நன்றி சார். நேரம் கருது ஏற்கனவே அத்தனை தலைவர்களும் உங்களை அறிமுகப்படுத்திடுறாங்க. அதனால வாழ்த்து சொல்ல மட்டும்தான் நான் கேட்கிறேன். டைம் இல்லை, அதுக்காக வேற ஒன்றும் இல்லைங்க, மன்னிச்சுங்க. நான் ஏற்கனவே சொன்ன போல அந்த டெல்லியில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க இந்த அம்மா. இன்னைக்கு தூக்கம் வரல. அது போல நிகழ்ச்சி நடத்த முடியுமா? அருமையா இருந்தது. அம்மா உங்களை நன்றி. நீங்க அடிக்கடிக்கு இது போல தலைவர்கள் ஒரு நிகழ்ச்சி அங்க நடத்தணும். நார்த் இந்தியர் மக்கள் எல்லாம் என்ன நம்ம தலைவர்களை பத்தி அவங்களுக்கு தெரியணும். அடுத்தபடியாக எம்எல்ஏ வானதி அம்மா அவர்களை வாழ்த்து சொல்ல பாரத் மாதா கி. உலகம் முழுவதிலும் எத்தனையோ நாடுகளில் ஜனநாயகம் இருக்கிறது. அந்த நாட்டில் எல்லாம் அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனால் இந்தியாவில் இருக்கின்ற இந்த அரசியல் கட்சியை பார்த்து பல்வேறு நாடுகளை சார்ந்தவர்கள் கூட நம்முடைய டெல்லி கட்சி தலைமையகத்திற்கு வருகின்ற பொழுது ஆச்சரியப்பட்டு கூறுவார்கள், இத்தனை கோடி உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி ஜனநாயகமான கட்சியாக இருக்க முடியுமா என்று. இன்று ஜனநாயக முறையிலே தமிழகத்தினுடைய புதிய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றிருக்கிறார். அவருக்கு முதலில் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். எனக்கு கூடுதலாக சட்டமன்ற குழு தலைவரும் கூட சட்டப்பேரவையிலே இதுநாள் வரை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இப்போதும் வழி நடத்துவார், இப்போது கூடுதலாக மாநிலம் முழுவதும் கட்சியை வழிநடத்த வருகிறார் என்றால் அவருடைய நீண்ட அரசியல் அனுபவமும் அவருடைய இனிமையான பண்பும் இந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும், இந்த கட்சிக்கு வெற்றி பாதையை உருவாக்கும். இந்த கட்சி இத்தனை நாள் கடந்து வந்த எத்தனையோ தியாகங்களை, வரலாறுகளை, வெற்றிகளை இன்னும் புதிய சிகரத்திற்கு அவர் எடுத்து செல்வதற்காக மகளிர் அணியின் சார்பில்
தேசிய மகளிர் அணியின் சார்பில் தமிழகத்து மாநில தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய கட்சியில்தான் இம்மாதிரி ஒரு சூழலை பார்க்க முடியும். அத்தனை பேரும் மேடையில் அமர்ந்திருப்பவர்களாகட்டும், எதிரில் இருப்பவர்களாகட்டும், இது நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய முடிவு என்ப அந்த மனநிலையோடு இங்கு அமர்ந்திருக்கிறோம். வேறு எந்த கட்சியிலும் இந்த சூழலை பார்க்க முடியாது. ஜனநாயக கட்சி மட்டுமல்ல, கட்டுப்பாடான கட்சி. நம்முடைய தலைவர்கள் வழிகாட்டுதலிலே என்ன ஒரு திசையில் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்களோ, நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு கட்சி தலைமையினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு இந்த கட்சி நடந்து கொண்டிருப்பதை இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் வழிகாட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முன்னாள் மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு புதிய எழுச்சியை உருவாக்கி கொடுத்தவர். இளைஞர்கள் எல்லாம் அரசியலின் பக்கம் இதோ இங்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று அத்தனை பேரையும் கவனிக்க வைத்தவர். ஒரு தன்னுடைய தனிப்பட்ட ஒரு செயல்பாடுகள் காரணமாக இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தந்துவிட்டு இன்று அடுத்த பொறுப்பிற்காக நின்று கொண்டிருக்கிறார். இந்த கட்சியில எல்லாரும் நாங்க சொல்லுவோம், யாருக்கு எந்த நேரத்தில் எந்த பொறுப்பு கொடுக்கிறதுங்கிறது கட்சி தலைமைக்கு தெரியும். எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ, யாருக்கு கொடுக்க வேண்டுமோ, ஒவ்வொருவரையும் சாதாரண ஒரு தொண்டரை கூட விடாமல் அத்தனை பேரையும் பார்த்து கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஒரு மாலையை போல பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் திரு அண்ணன் ராஜா அவர்கள் இங்கு சொன்னார்கள். பார்ட்டி வித் டிஃபரன்ஸுக்கு நாம நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு தோட்டத்தில் இருக்கின்ற அத்தனை மலர்களும் ஒரு மாலையில் தொடுக்கப்பட்டு அது மாலையாக சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது அதற்கு இருக்கின்ற அந்த மதிப்பே தனி. அதுபோல இங்கு மாநில தலைவராக நம்மை வழிநடத்த வருபவர், ஒரு மாலையினுடைய கயிறு எப்படி அத்தனை பேரையும் இணைக்கிறதோ, அங்கு ரோஜாக்கள் இருக்கலாம், முல்லை இருக்கலாம், சம்பங்கி இருக்கலாம், அதுபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் இணைக்கின்ற ஒரு அற்புதமான நூலாக நம்முடைய மாநில தலைவர் இணைத்து அத்தனை பேருக்கும் பணி செய்வதற்காக மீண்டும் அவருக்கு வாழ்த்துக்களையும் இறைவன் அவருக்கு நல்ல அருளையும் கொடுக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். அடுத்தபடியாக நம்ம அன்பு தலைவர் மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்களை வாழ்த்து சொல்ல அன்போடு வரவேற்கிறேன். भारत माता की, भारत माता की, भारत माता की। जय श्री राम, जय श्री राम, जय श्री राम. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு கிஷன் ரெட்டிஜி அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு வழிகாட்ட இருக்கின்ற மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன்ஜி அவர்களை, நம்முடைய மாநில தலைவர் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை, நம்மளுடைய பாசத்திற்குரிய சகோதரர் ஒரு 5 நிமிஷம் வரலும் நமக்கு மாநில தலைவராக இருந்து வழிகாட்டி இருக்கின்ற நம்மளுடைய மரியாதைக்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை, மேடையில் இருக்கின்ற தலைவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கொள்கை, கோட்பாடு, தேசம், தெய்வீகத்தை உள்ளடக்கிய கட்சி.
இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கிறது அப்படின்னா அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் கொள்கை இருக்கிறது. வேற எந்த கட்சி கூட அப்படி ஒரு கொள்கை கிடையாது. பல பேர் உயிர் தியாகம் செய்த கட்சி. நம்மளுடைய மாநில தலைவர் அவர்கள், நம்மளுடைய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது சொன்னார், ஆடிட்டர் ரமேஷ் அவர்களை நினைவு கூர்ந்து நமக்காக தியாகம் செய்த முன்னாள் மாநில தலைவர்கள், நம்ம கட்சியை வழிநடத்தின பல்வேறு தலைவர்களையும் நம்ம இல்லத்தில் இல்லாதவர்களையும் இன்றைக்கு இங்கு அவர் நினைவு கூர்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு தியாகத்தில் பெயர் போன கட்சி. அந்த கட்சியினுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். அடுத்தபடியாக முன்னாள் தலைவராகவும் முன்னாள் கவர்னரான தமிழிசை அம்மா அவர்கள் வருவேன். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை தலைவர்களுக்கும் எனது வணக்கம். நேரத்தின் அருமை கருதி அனைவருமே என் நெஞ்ச தாமரையில் வீற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு எனது வணக்கத்தை சொல்லி, இதற்கு முன்னால் இன்று மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். தமிழக அரசியலில் ஒரு நிகழ்வின் போது அன்றைய தினம் கலைஞர் சொன்னார், நெல்லை எப்பவுமே நமக்கு தொல்லைதான் என்று சொன்னார். ஆக நெல்லையிலிருந்து திமுகவிற்கு ஒரு தொல்லை புறப்பட்டு வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, நம் நரேந்திர மோடி என்ற நரேந்திரன் அவர்களின் கொள்கையை பரப்பி தாமரையை இந்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் முடித்து வைக்க போகிறார்கள், மலர வைக்க போகிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் இங்கே சொன்னார்கள், இன்று தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது, தலைவர் முடிவு செய்யப்பட்டது என்று சொன்னார்கள். இல்லை, தலைவர் முடிவு செய்யப்பட்டது எதற்காக என்றால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டுவதற்காக இன்று தலைவரை முடிவு செய்திருக்கிறோம் என்பதைத்தான் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். குளத்தில் தாமரை வட்ட இலையோடு இருந்தால் மலரும், ஆனால் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு இருந்தால் அதுவும் மலரும் என்பதைத்தான் இன்று நமது அமித்ஷா அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே இதற்கு முன்னால் பல தலைவர்கள் பணியாற்றி இருந்தாலும் தம்பி முருகன் உட்பட, மரியாதைக்குரிய அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட இங்கே முன்னாள் தலைவர்கள் என்று அவர்களில் நான் உட்பட இங்கே இருக்கிறோம். ஆனால் உடன் முன்னாள், அதாவது இன்கம்பென்ட் உடனே இருந்த முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆக வேண்டும். எல்லோரும் சொன்னார்கள் இன்று ராமநவமி என்று சொன்னார்கள், அனுமன் ஜெயந்தி என்றால் நமக்கும் அவர்களுக்கும் தேதி மாறி வருகிறது. ஆனால் கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி கம்பன் சொல்லும் பொழுது சொல்லுவார், ராமனின் முகம் ஓவிய தாமரை போல் இருந்ததாம். எப்பொழுது? ஏனென்றால் தாமரை என்றால், உண்மையான தாமரை என்றால் வாடிவிடும், அதனால் ஓவிய தாமரை போல் இருக்கும், எப்பொழுதும் வாடாமல். எப்பொழுது என்றால் நீ அரசாள வேண்டும் என்று சொன்னாலும் அதே நிலை இல்லை, நீ இப்பொழுது அந்த வாய்ப்பு இப்பொழுது உனக்கு இல்லை என்று சொன்னாலும் அதே நிலை. ஆக காட்டுக்கு போவென்றாலும் இல்லை, அரசாள் என்றாலும் ஒரே நிலையில் ராமன் இருப்பான். அதே போல தம்பி அண்ணாமலை அவர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய கடமையை ஆற்றி ராமராஜ்யம், கிராம ராஜ்யம் தான் ராமராஜ்யம் என்று சொல்வார் மகாத்மா காந்தி. ஆக அந்த கிராம ராஜ்யத்தை, ராம ராஜ்யத்தை படைப்பதற்காக தமிழகத்தில் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஒன்று கூடி இருக்கிறது. சகோதரி வானதி பேசும்பொழுது சொன்னார்கள், ஒரே ஒரு நூல், அது சம்பங்கியாக இருக்கட்டும் ரோஜாவாக இருக்கட்டும் இணைக்கும் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், அது சம்பங்கியாக இருக்கக்கூடாது, ரோஜாவாகவும் இருக்கக்கூடாது, தாமரையாக மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும் தாமரை இருந்தால் மட்டுமே நம்மால் வெற்றி பெற முடியும். இன்றைய காலகட்டத்தில்
மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வெற்றிகரமாக எதையுமே செய்து முடிக்கக்கூடியவர். அவர் இன்று திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார். தாமரை மலர வேண்டும் என்று நமது சொப்பனத்தையும் அவர் நிறைவேற்ற போகிறார் என்பதைத்தான் நாம் எல்லாம் இன்று எழுதி வைத்துக் கொள்ளக்கூடியது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் நேற்றைய ட்விட்டரில் பதிவு செய்ததை போல நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஏனென்றால் தமிழகத்தை வென்று காண்பிப்பதற்கு, ஏனென்றால் தமிழகத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு கட்டே ஆக வேண்டும். ஏனென்றால் மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மக்கள் விரோத ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என்றால் நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும். மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள், கனிமொழி சொல்கிறார்கள் அதிமுக பாஜகவோடு இணைந்ததனால் தமிழகத்திற்கு துரோகம் செய்து விட்டது. நான் கேட்கிறேன் கனிமொழி அவர்களே, எந்த காங்கிரஸோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள்? எமர்ஜென்சி என்று நமது குரல் விலையை நெறித்த காங்கிரஸோடு இணைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் செய்து விட்டீர்களா? இலங்கையில் நம் தமிழர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்களே, அவர்களோடு தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறீர்களே, நீங்கள் தமிழகத்திற்கு நியாயம் இழைத்து விட்டீர்களா? ஆக இன்றைய காலகட்டத்தில் நாம் சொல்கிறோம், நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். எதற்கு என்றால் இந்த மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மரியாதைக்குரிய தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து, மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெல்லையில் இருந்து ஒரு தொல்லையாக இருந்தார். ஆனால் இன்று தமிழகத்தில் இருந்தே ஒரு தொல்லையாக அவர் மாறுவார். நிச்சயமாக நாம் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக மலர்ந்தே தீரும் மேடம், கவலையப்படாதீங்க. அடுத்தபடியாக நம்ம அன்பு தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வைக்கிறேன். பாரத் மாதா கே. மேடையில் இருக்கின்ற அனைத்து தலைவர்களுக்கும், இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் ஒரு புயலாக வந்து தமிழகத்திலே தாமரையினுடைய வேகத்தை எடுத்து காட்டினார். இன்று அந்த புயல் தன்னுடைய வேகத்தை இன்னொரு திசைக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலையிலே தமிழகத்திற்கு ஒரு நல்ல ஒரு தென்றலை கொடுத்திருக்கின்றார், பொதிகை தென்றலை கொடுத்திருக்கின்றார். நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களை கொடுத்திருக்கின்றார். நமக்கெல்லாம் ஒரு கேள்வி எழும்ப முடியும், எப்படி மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் நயினார் அவர்களை கொடுத்தார் என்று சொல்லி. கிளையில் இருந்து ஆரம்பித்து மண்டலில் இருந்து மாவட்டத்தில் இருந்து எல்லா தேர்தல்களையும் முடித்து நாம் வருகிறோம் என்று சொன்னால், இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய உள்ளத்திலே நிறைந்து நிற்பவர் நம்முடைய அருமைக்குரிய தலைவர் அண்ணாமலை அவர்கள். ஆகவே இந்த தேர்வு என்று சொல்வது லட்சக்கணக்கான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுடைய தேர்வாக அமையும் போது
அது அண்ணாமலை அவருடைய தேர்வாக அமைகின்றது. அது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியமாக மாறி இருக்கின்றது. அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது அருமை சகோதரர்களே, 2012ஆம் ஆண்டு மதுரையிலே நடைபெற்ற தாமரை சங்கமத்திலே நான் கலந்து கொண்டேன் என்று சொல்லக்கூடியவர்கள் தயவு செய்து கொஞ்சம் கையை தூக்குங்க. பெரும்பான்மையான நம்முடைய சகோதர சகோதரிகள் கலந்திருக்கின்றார்கள். 2012ஆம் ஆண்டு மே மாதம் தாமரை சங்கமத்திலே நாம் எடுத்த உறுதிமொழி, அந்த தாமரை சங்கத்தினுடைய நோக்கம் மத்தியிலும் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை ஆட்சி மலர்ந்திட தாமரை சங்கமம். அன்னைக்கு அதுதான் நாம கொண்டாடணும். அந்த தாமரை சங்கமம் நிகழ்ச்சியிலே ஒரு உறுதிமொழியை நாம் எடுத்தோம். 2014ஆம் ஆண்டு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெற்று முதல் முறையாக நம்முடைய அருமைக்குரிய தலைவர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பிரதமராக வர வேண்டும் என்கின்ற உறுதிமொழியை எடுத்தோம். 2012-14 2012 16 வரை இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலிலே நாம் வெற்றி பெற்று தமிழகத்திலே தாமரையினுடைய ஆட்சியை ஏற்படுத்துவோம் என்கின்ற உறுதிமொழியும் அன்று நாம் எடுத்தோம். இன்று நாம் புதிய ஒரு யுகத்திலே நாம் நுழைந்திருக்கின்றோம். இன்று தமிழகம் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. 8 கோடி தமிழர்கள் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி வந்தாக வேண்டும், தாமரையினுடைய ஆட்சி வந்தாக வேண்டும், இந்த கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும். ஒரு மனிதனை பற்றி பேசுவதற்கு எனக்கு இந்த மேடை அது சரியான மேடை அல்ல. அந்த பேரை சொல்வதற்கு அவமானமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், அவர் பெண்களை பற்றி பேசியிருக்கின்றார், மதங்களை பற்றி பேசியிருக்கின்றார், மத சின்னங்களை பற்றி பேசியிருக்கின்றார். இவ்வளவு கேவலமான ஒரு மனிதர் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளராக நேற்றைக்கு வரைக்கும் இருந்தவர். அவர் தன்னுடைய கட்சியினுடைய கொள்கையை சொல்லி இருக்கின்றார். இவ்வளவு கேவலமான ஒரு மனிதனை வைத்துக் கொண்டு ஒரு கட்சி நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு ஆட்சி இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. அவரை நீக்குவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. 4 கோடி, குறைந்தபட்சம் 4 கோடி தமிழச்சிகள் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கத்தால், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால். ஆகவே 2012 எப்படி நாம் ஒரு உறுதிமொழியை எடுத்தோமோ அதே உறுதிமொழியை இன்று இந்த இடத்திலே நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். 2026 தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சர் இங்கே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்தாக வேண்டும். அதற்கு அனுதினமும் வேலை செய்து ஒரு குழல் துப்பாக்கி தான் இருந்து கொண்டிருந்தது. இன்று இரட்டை குழல் துப்பாக்கிகள் வந்திருக்கின்றன. இதை எப்படி நாம் பயன்படுத்த போகின்றோமோ அந்த பயன்பாடு தமிழகத்திற்கு நன்மையாக முடியும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு ஒரு நிமிடம் கூட ஓயாமல் வேலை செய்வோம், வெற்றி பெறுவோம் என்று கூறி அனைவருக்கும் வாழ்த்து கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தேசிய பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை செலுத்திக் கொள்கின்றேன். நன்றி சார். அடுத்தபடியாக நம்மளோட மாநிலத்தில் பொறுப்பாளர் ஐயா அரவிந்த் மேனன் அவர்களை அழைக்கிறேன். सब लोग बोलेंगे भारत माता की, भारत माता की जब नम्ने पुरुमा इदे तिरिमा आर्डे सिंबल इरुक्के, आर्डे सिंबला कांग्रेस डे அப்போ நம்மள சிம்பிள் பிஜேபி சிம்பிள் இருக்க தாமரா எந்த இருக்க இப்போ நம்மள எங்கே செய்யுமோ அங்கே தானே எல்லாரும் செய்யுங்க. बोलिए भारत माता की, भारत माता की, भारत माता की. 2 ദിവസം തന്നെ எல்லாருக்கும் வணக்கம்.
इनके वंतेदुले नामेदु तिरु किशन रेड्डी अवर्कगलु तिरु पिन्ने नमलक अवर्गल तिरु मुरुगन अवर्गल तिरु सुधाकर रेड्डी जी इप्पो पोइटिरुक्के ना पोइटिंड तिरुमल वानति तिरुमति श्री वानति श्रीनिवास अवर्गल तिरुमति तमिल साई सौंदर्यराजन अवर्गल तिरु केशव विनायकन जी எல்லாரும் வேற இல்லோட பேரு പിന്നെ എല്ലാവരുടെയും നമ്മൾ പേരെടുക്കുമ്പോൾ കുറെ പേരുടെ പേര് വിട്ടുപോകും. അപ്പോ നമ്മൾക്കെല്ലാവർക്കും தெரியும் ഇതുവരെ അന്നമലൈ നമ്മളുടെ സ്റ്റേറ്റ് പ്രസിഡന്റ് ആയിരുന്നു. അന്നമലൈ ഒരുപാട് ഒടുക്കനെ ഓടിയിട്ട് എല്ലാം റീലേയിൽ ഒരുപാട് അടുത്ത വരം വന്നിട്ട് ആ റീലേന്റെ അത് കൊണ്ട് നയനാർ നാഗേന്ദ്രന് കൊടുത്തിട്ടുണ്ട്. അപ്പൊ നയനാർ നാഗേന്ദ്രൻ ഇവിടുന്ന് ഇന്ന് തൊട്ട് തന്നെ ഇവിടുന്ന് എടുത്തിട്ട് ഈ അസംബ്ലിയിൽ इनले अमित शाह जी कल अमित शाह जी ने जब घोषणा किया जब एडीएमके के साथ भारतीय जनता पार्टी का गठबंधन कि देश में मोदी जी के नेतृत्व में और तमिलनाडु में एडीएमके के नेतृत्व में हम चुनाव में हम लोग जो है यहां पर तमिलनाडु में एडीएमके के नेतृत्व में जाएंगे. सीधा मतलब है कि जिस काम को अन्नामलई जी ने यहां तक लेकर के आया है, जिस टीम के साथ में काम को किया है, उस काम को कहीं भी हमारे सामने बैठे हुए कार्यकर्ताओं को अपने को कम नहीं करना है. इसलिए सब लोग टीम बना करके हम सब नीचे जाएंगे. जिस तरीके से हम जानते हैं कि जिस तरीके से इस प्रदेश में डीएमके की सरकार ने इन 5 वर्षों में शराब के घोटाले के द्वारा, सेंट माफियाओं के घोटाले के द्वारा और जिस तरीके से आर्थिक अपराध जिस तरीके से किया है और जिस तरीके का गठबंधन कांग्रेस ने किया, केंद्र में जिस तरीके का कांग्रेस का स्वभाव था और जिस तरीके से कांग्रेस ने केंद्र में जिस तरीके से भ्रष्टाचार किया यूपीए की सरकार में, अब वो इंडिया गठबंधन बना करके पुरानी शराब को नए बॉटल में लेकर के आने का काम किया है. ऐसा गठबंधन जिसका पर्यायवाची ही, जिसकी जमीनी हकीकत ही भ्रष्टाचार के ऊपर में है और जिस तरीके से ऐसा भ्रष्टाचार जिसमें कांग्रेस अकांट डूबी है पूरे देश में, जिस तरीके से अकांट डूबी है डीएमके की सरकार इस तमिलनाडु में, आने वाले समय में भारतीय जनता पार्टी एडीएम का गठबंधन 2026 में हमारे यहां पर एनडीए की सरकार बनेगी और इस सरकार बनाने में हमारे सामने बैठे हुए, जमीन पर बैठे हुए सभी कार्यकर्ता अपनी पूरी ताकत, अपनी मायना तरीके से का गठबंधन है. अगर मैं इसको पर्यायवाची शब्दों तरीके से का गठबंधन है, अगर मैं इसको पर्यायवाची शब्दों में बोलूं, जब अगर वर्णमालाओं में बोलूं, ऐसे आदर्श सोसाइटी का घोटाला, बी से बोफोर्स का स्कैम, सी से चारे का स्कैम, डी से डालमिया एक्सचेंज का स्कैम, ई से एनरॉन का स्कैम, एफ से फर्जी पासपोर्ट का स्कैम, जी से गुलाबी चने का स्कैम, एस से हवाला हसन अली का स्कैम, एस से हवाला हसन अली का स्कैम, आई से आईपीएल का स्कैम, जे से जुगवार जीप का स्कैम, के से कोयले का स्कैम, एल से लॉटरी का स्कैम, एन से नागरवाले का स्कैम, ओ से उड़ीसा माइन का स्कैम, पी से पंडुबी का स्कैम, क्यू से कोटा परमिट का स्कैम, आर से राइस मैंने चावल का स्कैम, एस से सत्यम शेयर का स्कैम, टी से 2G स्पेक्ट्रम का आसमान में तरंगे बेचा, यही तमिलनाडु के वो मिनिस्टर थे. यू से यूरिया का स्कैम, वी से वीसा कबूतरबाजी का स्कैम,
डब्ल्यू से वीट मने गेहूं का स्कैम, एक्स से एक्सेस बैंक का स्कैम, वाई से यार मने धागे का स्कैम, जेड से जमीन का स्कैम। जिस तरीके से स्कैम कांग्रेस के लोगों ने किया, उसी तरीके के डीएमके ने, चाहे वो शराब का घोटाला हो, चाहे वो राशन का घोटाला हो, जिस तरीके से लैंड माफियाओं का जिस तरीके से यहां पर डीएमके के लोगों ने किया है, जिस तरीके से मनी लैंडिंग यहां पर किया है, इस सब चीजों को लेकर हमारे कार्यकर्ताओं को बूथ पर जाने की जरूरत है। इसलिए आपकी ताकत, आपका मेहनत, आपका परिश्रम हम लोगों को नैना नागेंद्रन जी के नेतृत्व में, हमारे प्रदेश के अध्यक्ष अन्नामलई जी के साथ में हम सब मिलकर के पूरा नेतृत्व जो यहाँ पर मंची लोग बैठे हुए हैं और जो जमीन पर बैठे हुए हमारे जमींदार कार्यकर्ता हैं, हम सब टीम बना करके हम सब नीचे जाएंगे और एक टीम बना करके हम डीएमके की सरकार को उखाड़ फेंकने के लिए जनता जनार्दन के बीच में जाकर के काम करेंगे। इसलिए हमारे बहुत से जिलाध्यक्ष छूटे हैं, नए जिलाध्यक्ष जुड़े हैं, हमारे नए प्रदेश अध्यक्ष बने हैं, नई टीम बनने वाली है। तो हमारे पुराने लोगों को हमको छोड़ना भी नहीं है और नए लोगों को हमको जोड़ना है। हम सब आपकी ताकत, आपकी मेहनत, आपका परिश्रम इस ओर लगे, ये आग्रह है, ये निवेदन है। इतना ही आग्रह निवेदन करते हुए आज जिस तरीके से नैना नागेंद्रन जी का यहाँ पे ताजपोशी हुई है, नैना नागेंद्रन जी को जिस तरीके से प्रदेश का अध्यक्ष की घोषणा हुई है, इसका मतलब है हर कार्यकर्ता की बारी आएगी। अगर हमारा दायित्व कहीं छूटा है तो हमको आगे मिलेगा, एक ट्रेन छूटी है तो दूसरी ट्रेन मिलेगी। आपको क्या है, पेशेंस रखना है और अपने काम को करते जाना है, यह आग्रह है। एक बड़ा लक्ष्य हम लोगों को लेकर के जाना है। जिस तरीके से न संघर्ष न तकलीफें, क्या मजा है जीने में, और तूफान भी थम जाएगा जब लक्ष्य रहेगा सीने में। हमारा लक्ष्य है 2026 जब हमको डीएमके को उखाड़ फेंकेंगे और भारतीय जनता पार्टी एडीएमके के नेतृत्व में भारतीय जनता पार्टी की सरकार बने, इस ओर हम सब पूरी ताकत से लगे। यह आग्रह निवेदन करता हुआ आज के इस अभिनव कार्यक्रम में, जहां पर हमारे एक प्रदेश अध्यक्ष दूसरे प्रदेश अध्यक्ष को अपनी पूरी जिम्मेदारी हमारी देते हुए, आज किशन जी के नेतृत्व में किशन जी ने आकर यहां घोषणा की है। मैं सभी को साधुवाद देता हुआ अपनी बात को विराम देता हूं। बहुत बहुत धन्यवाद। இதுவரை ஆவலோட காத்திருந்த டைம் வந்தாச்சு. நேரம் நம்ம மட்டும் இல்லை, அவரும் தேவரை கூட அவரை கூப்பிடாரு. ஓகே, அதுக்கு முன்ன விழுப்புரம் சென்னை தலைவர்கள் வினோஜ் அண்ட் கருணாகராஜ் அவர். ஓகே ஓகே சாரி. ஐயா, இவர் ஏற்புரை பண்ண இந்த கிளையோட தலைவருக்கு மரியாதை செலுத்திட்டு அதுக்கு பிறகு தம்பி எங்க இருந்தாரு கிளை தலைவர் பிரசாத் இருந்திடலாம் நாட்டில் பல வண்ணக்கொடி, பறக்க வேண்டும் எங்கும் ஒரே சின்ன கொடி, அது பஞ்சமில் என்னும் இல்லை என்னும் அன்னக்கொடி, அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடியாக இருக்க வேண்டும்.
தமிழகம் எங்கும் பறக்க வேண்டும். உலகத்திலே மிகப்பெரிய கட்சி, 1000க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், 250 மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த மிகப்பெரிய கட்சியில் இன்றைக்கு மாநில தலைவர் பதவியில் என் மீது நம்பிக்கை வைத்து, தலைவர் பதவியில் அல்ல தலைமை தொண்டனாக தேர்ந்தெடுத்ததற்கு தேசிய தலைவர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொள்ளையர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்று, வெள்ளையர்களிடம் சுதந்திரத்தை பெற்று, இத்தாலி கொள்ளையர்களிடம் வசமான இந்தியாவை மீட்டெடுத்த மகான் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி, அடல் பிகாரி வாஜ்பாய் போன்ற தலைவருடைய தியாகத்தில் உருவான அந்த இயக்கத்தில் நான் ஒரு தொண்டனாக, தலைமை தொண்டனாக ஏற்படுத்தி தந்ததற்கு எனக்கு மீண்டும் ஒருமுறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை இவ்வளவு தூரம் உருவாவதற்கு காரணம், இவ்வளவு பெரிய தொண்டர்கள் இங்கு உருவாவதற்கு காரணம் ஒருபடி மேலே வளர்த்து கொண்டு வந்தார்கள். இப்பொழுது மேதகு ஆளுநராக இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மேதகு ஆளுநர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் ரத யாத்திரை நடத்தி கட்சியை ஒருபடி மேலே வளைத்துக் கொண்டு வந்தார். ஒவ்வொரு கோபுரங்களுக்கு ஒவ்வொரு அடுக்கு போல அதை வளர்த்து கொண்டு வந்தார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு எல் முருகன் அவர்கள் வேல் யாத்திரையின் மூலமாக நடந்தே போய் திருத்தணியில் ஆரம்பித்து திருச்செந்தூரில் முடித்து வேல் யாத்திரையின் மூலமாக ஒரு அடுக்கு மேலே கொண்டு வந்தார்கள். அன்புக்குரிய சகோதரி வானதி சீனிவாசன் அவர்கள் இந்த கட்சியிலே மகளிருடைய தேசிய தலைவியாக இருந்து இந்த கட்சியை வழிநடத்தி சென்றார்கள். இவை அத்தனைக்கும் மேலாக கட்டி முடிக்கப்பட்ட கோபுரங்கள், இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய இல கணேசன் அவர்கள் ஒருபடி மேலே கொண்டு வந்து ஒரு கோபுரத்தின் உச்சத்தில் வைத்திருந்தார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார்கள் நமது அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசம் மேல வைத்திருக்கிறார்கள். கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யணும். அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா 2026 மே மாசம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷத்தை நாம் நடத்த போறோம். அந்த கும்பாபிஷம் நடைபெற போகிறதா, இல்லது திருச்செந்தூரில் ஆரம்பிச்ச சூர சம்காரம் நடைபெற போகிறதா, யார் யாரெல்லாம் நாடாளு கொண்டிருக்கின்றவர்கள் காடாள போகிறார்களா என்பதெல்லாம் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த கிரகங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. 2026 நிச்சயமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற நமது டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் VP துரைசாமி அவர்கள், நமது மதிப்புக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்கள், அண்ணன் நரேந்திரன் அவர்கள் மற்றும் நமது மாநிலத்துடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி, அவர் மலையாளத்தில் பிறந்தாலும் இந்தியில தான் பேசினார். மலையாளத்தில் பேசியிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்னாயிட்டு மனசிலாக இருக்கும். நீங்கள் எங்கனையான நீங்கள் இனிமேல் வரும்போது மலையாளத்தில் தன்னே சம்சாரிக்கணும். சேட்டா அங்கே போல நம்முடைய தேர்தல் அதிகாரி நமது மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் ரொம்ப ராசியான ஆள்லாம் புரிஞ்சுதான் மனசு ராசி. எப்படின்னா அண்ணன் நமது அமைச்சர் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலில் இன்சார்ஜ் வரும்போது அண்ணன் மாண்புமிகு அமைச்சர்
கிஷன் ரெட்டிகள் இன்சார்ஜ் வந்தாங்க. அப்போ சொல்லும்போது நான் சொன்னாங்க, அப்போ வந்து 20 சீட்டு வாங்கணும். 20 சீட்டு வாங்கினா கூட 4 சீட் நம்ம ஜெயிச்சோம். அன்னைக்கு 4 சீட்டு ஜெயிக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய தேர்தல் 40 சீட்டுக்கு மேல ஜெயிப்போம். இனி வரக்கூடிய தேர்தலில் 40 சீட்டுக்கு மேலே நிச்சயமா நமதுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நமது பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், கோவை முருகானந்தம், கரு நாகராஜன், நமது அன்புக்குரிய தம்பி வினோஜ், அவரும் மிகப்பெரிய நமது குமரி மண்ணிலிருந்து ஒரு மகாத்மா காந்தி, நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் நல்லா கைத்தட்டலாம் அவருக்கு. நம்முடைய அண்ணன் மகாத்மா காந்தி அவர், நமது மற்றுமுள்ள பொறுப்பாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து பொறுப்பாளர்கள், மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது, நமது அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயன் ஐயா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் பெயரை சொல்ல வேண்டும், யாரும் பொறுத்தருள வேண்டும். டெல்லியிலிருந்து வந்திருக்கிற நமது அன்புக்குரிய ஐஏஎஸ் அதிகாரி பிஜேபி ஆசீர்வாதம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், கிளை கழகத்துடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனங்கறிந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பினை, மிகப்பெரிய கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பினை தந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நான் பொறுப்பாக நான் இதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நினைத்தாலும் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது. ஏன்று சொன்னால், அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம். நான் அவர் புயலா இருந்தால் நம்ம தெண்டலா தான் இருக்க முடியும். நமது அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல, அவர் புயல் என்று சொன்னால் நான் புதியமலை தென்றல். அதுக்காக வேண்டி என்ன வேற யாரும் தென்றல் கூட வேண்டாம். அண்ணன் பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டிலும், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த மட்டிலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், அண்ணா திமுகவில் அமைச்சராக இருந்த நேரத்தில் தினசரி வீட்டுக்கு வருவாங்க பொன்னார் அவர்கள். அவர்களுடைய தாய் மாமா, என்னுடைய அப்பா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த வகையில் அவர்கள் வீட்டுக்கு வந்து நீ எப்படியாவது பிஜேபிக்கு வரணும், எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் கூட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுபோல சக்கரவர்த்தி அண்ணா அனுப்பி கூட்டு வந்து டெல்லியில் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய முன்னிலையிலே 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே சேர்ந்தேன். சேர்ந்த பிறகு அதிமுகவில் நான் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட, இங்க வந்த பிறகு எனக்கு மிக பொறுப்பு தரவில்லையே என்ற கோபம் ஐயா கேசவநாயகம் பேர்ல கூட எனக்கு கொஞ்சம் கோபங்கள்லாம் வருத்தங்கள்லாம் உண்டு. இப்பெல்லாம் கிடையாது, யார் அதுக்காக வேண்டி எதுவும் பண்ணிக்கிறாங்க பேசுறாங்க. ஆனாலும் கூட எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடா தான் இருப்பேன். ஆனாலும் சங்கத்தில் வந்து 7 நாள் பயிற்சி போயிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு முதல் கேம்ப் 15 நாள் கேம்ப் போயிருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய நிலைமைகளை எல்லாமே ஒரு மாற்றங்களும் வந்துட்டு. அதனால தான் இன்னைக்கும் 1925ஆம் ஆண்டு உருவாக்கின நமது சங்கம் டாக்டர் ஹெட்கேவார் அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுகிறேன். அந்த கேசவன் உண்மையிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய 100 ஆண்டு காலம் எந்த ஒரு சங்கமும் ஒரு இயக்கமும் இருந்தது கிடையாது, வளர்ந்தது கிடையாது. ஆக அத்தனை அளவிற்கு ஒரு பண்பட செய்த ஒரு இயக்கம் ஒரு நம்முடைய சங்கம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, நான் சேலத்துக்கு போனால் இப்ப நாள் மாம்பழம் வாங்கி தருவார் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள். ஆனா இப்ப மாம்பழ சீசன், மாம்பழம் கொண்டு வந்திருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா சங்கத்துக்கு போனதுனால எனக்கு ஒரு விருப்பம் ஒரு என்னன்னா, ஒரு பாடல் மட்டும் ஒரு வரி. கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். லட்சியத்தை எய்து காட்டுவோம், நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோம். லட்சியத்தை எய்து காட்டுவோம், நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோம். சிறுவயதில் சிங்கம் என சீறி பாய்ந்தவர், சிறுவயதில் சிங்கம் என சீறி பாய்ந்தவர், சிறுமதியோன் வெள்ளையனை கலங்க வைத்தவர், சிறுமதியோன் வெள்ளையனை கலங்க வைத்தவர். நோய் தீர்க்கும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர், நோய் தீர்க்கும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர், தாய் நாட்டின் நோய் தீர்க்க சங்கம் தந்தவர்,
தாய் நாட்டின் நோய் தீர்க்க சங்கம் தந்தவர் கேசவனை நாம் வணங்குவோம், அந்த கேசவனை நாம் வணங்குவோம். எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாகவும் இந்த தருணத்தில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு நாட்டிலே நடைபெறுகிற ஒரு ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சியாக, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சியாக, ஊழல் மிகுந்த ஆட்சியாக, பெண்களை மதிக்காத ஆட்சியாக, பாலியல் வன்கொடுமையை நடத்துகின்ற ஆட்சியாக, மது போதைகளுக்கு அடிமையாகின்ற மக்களை அடிமையாக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை நாம் வெகு விரைவில் விரட்டி அடிக்க வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி, நான் திருச்சி மாநாட்டிலே பேசியது போல அனைவரும் ஒவ்வொருவரும் அவருடைய பூத்திலே போய் கவனம் செலுத்த வேண்டும். ஆக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு தொகுதியிலே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் போய் பூத்திலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரே நாள் 2 நாளில் ஒரு தொகுதி முழுக்க நாம் அதிலே செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது தனியாக மாவட்ட தலைவர் அழைத்து நான் பேசலாம் என்று இருக்கிறேன். அதே நேரத்தில் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள், பத்திரிகையாளர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணாமலை அவர்கள் காலிலே செருப்பு இல்லாமல் இருக்கிறார். இனிமேல் அவர்கள் காலிலே செருப்பு போட வேண்டும். அண்ணாமலை ஏன் செருப்பு அணிய வேண்டும் சொன்னா, இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் செருப்பு அணிவேன் என்று சொன்னார். ஆட்சி மாற்றம் அடிகோல் நாட்டியது நேற்று உள்துறை அமித்ஷா அவர்கள் அடிக்கோல் நாட்டியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். நாள் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது, காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றே நீங்கள் செருப்பு அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும், என்னை வாழ்த்து பேசிய அனைவருக்கும், உங்களுடைய வயதிலே சிறியவனாக இருந்தாலும், இந்த நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் முடிந்து 9 ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழ்நிலையில் நான் பல பேருடன் பேசியிருக்கிறேன். எல்லோருடன் நல்ல முறையில் தான் பழகி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியாமலும் அறியாமலும் ஏதேனும் வார்த்தைகள் பிழைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துமாறு கேட்டுக்கொண்டு, என்னை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்று, நான் ஒரு குடும்பம், இது குடும்ப ஆட்சி அல்ல. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னுடன் தந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும் அடுத்த 3 ஆண்டுகளில் நான் இன்னொருவருக்கு அதை கொடுக்க வேண்டும். அதற்கிடையில் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இறைவனுடைய திட்டம் அதுவாக இருந்தால் என்னுடைய தலைமையில் நடந்த இந்த 3 ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை எனக்கல்ல, இதை உருவாக்கி தந்த என்னுடைய தலைமைக்கு என்பதை இந்த சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, தொடர்ந்து உங்களுக்காக உங்களில் ஒருவராக என்றும் நான் இருப்பேன் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய திருநெல்வேலி வாக்காளர் பெருமக்கள், 5 முறை எனக்கு வாக்களித்தவர்கள், என்னை 3 முறை வெற்றி பெற செய்தவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்த திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழகம், தம்பி வினோஜ், தம்பி நமது அஸ்வின், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களுடைய அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக மாவட்ட தலைவர் அம்பத்தூர் ஜி பாஸ்கர் அவர்கள் மாநில தலைவர்களுக்கு சால்வை அணிவித்து மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். அதே போன்று நம்முடைய முன்னாள்